இன்னைக்கு நம்ம வரலாற்று சிறப்புமிக்க மனோரா கோட்டைக்கு தாங்க வந்திருக்கோம். இதை பத்தி நிறைய டீடைல்ஸா இந்த காணொலியில நம்ம இனி பார்ப்போங்க. இந்த மனோரா கோட்டை வந்து 1814 இருந்து 1815 கட்டினதுங்க. இதை கட்டினது வந்து அந்த காலத்துல தஞ்சாவூர் ஆட்சி செஞ்சிட்டு இருந்த மராட்டிய மன்னர் இரண்டாவது சரபோஜி இந்த மனோரா கோட்டை கட்டப்பட்டதுங்க. இது வந்து ஆங்கிலேயருக்கு பரிசளிக்கும் விதத்துல இதை வந்து சரபோஜி வந்து கட்டியிருக்காருங்க. அப்போதைக்கு வந்து பானிபட் போர்ல வந்து ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்று நெப்போலியனை வீழ்த்தியிருந்ததுனால இந்த கோட்டையை வந்து வெள்ளக்காரங்களுக்கு வந்து சரபோஜி பரிசளிச்சிருக்காரு. அதே போல இதை ஒரு நினைவு சின்னமாகவும் உருவாக்கி இருக்காரு. இந்த கோட்டையை வந்து அறுகோண வடிவிலையும் அதே போல 8 மாடி கொண்ட கட்டடமாகவும் 75.5 அடி உயரமும் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையில் 3 என்ட்ரன்ஸ் இருக்குங்க. 3 என்ட்ரன்ஸை தாண்டி தான் கோட்டைக்குள்ளே போக முடியும். அதில் 2வது என்ட்ரன்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூரில் இருக்கோம்ல நம்ம அகிலி, அதே மாதிரி அகிலி சுற்றி கோட்டையை சுற்றி சூப்பராக கட்டியிருக்காங்க. சொல்ல போனால் இந்த பில்டிங் 2 நூற்றாண்டுகளை கடந்து இன்ன வரைக்கும் அப்படியே நிலையாக நிற்கிதுங்க. இந்த மனோரா கோட்டைக்கு அடித்தளம் வந்து முழுக்க கருங்கல்லையும் அதுக்கு மேலே எல்லாமே வந்து சுட்ட செங்கல்னாலையும் சுண்ணாம்புனாலையுமே செஞ்சுருக்காங்க. இந்த கோட்டைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உள்ள என்ட்ரன்ஸ் உள்ள நுழைவாயில மட்டும் பாருங்களேன். நாகவலி படத்தில் வரும்ல தூக்கும்ல, எந்த ஒரு எதிரினாலையும் உள்ள வந்து படையெடுத்து ஈஸியாக இந்த கோட்டையை பிடிச்சிட முடியாத அளவுக்கு சூப்பராக அருமையாக கட்டியிருக்காங்க. அதே போல் இந்த கோட்டைக்கு மேலே 2வது மாடி வரைக்கும் போகிறதுக்கு இப்போதைக்கு அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே அலோவ் பண்ணுறதில்ல, ஏன்னா பராமரிப்பு பணி நடந்துகிட்டு இருக்குங்க. கடந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி 2000 to 2003 இருந்த சிஎம் வந்து இந்த மனோராவை மறுசீரமைப்பு பண்ணியிருக்காங்க. அதே போல் லைட் ஹவுஸ்லாம் புதுசாக கட்டி திறந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2004 நடந்த சுனாமி பேரழிவுனால இந்த மனோரா சுத்தமாகவே அதாவது ரொம்ப பாழடைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2024, 25 மறுசீரமைப்பு பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் அவங்க மறுசீரமைப்பு பண்ணாலும் அங்கே போகிறதெல்லாம் எல்லாம் காதலர்கள் தாங்க போகிறாங்க. அவங்க அங்கே உள்ள செவத்துல எல்லாத்தையும் ஹார்ட்டினும் பேரும் எழுதி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த பறந்து விரிஞ்ச கடலுக்கு நடுவில் இருக்க மனோரா கோட்டை வந்து இன்னும் பல தலைமுறைகளை கடந்து நிற்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. நம்ம மனோரா கோட்டைக்குள்ளே வந்து நிறைய அறைகள் தங்குறாப்புல இருக்குங்க. அதோட நீள அகலம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அதே போல் ஹைட்டும் கூட வெறும் 7 அடிக்குள்ளேயே கட்டியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எப்படியும் ஒரு 50லேருந்து 100 பேர் நல்லபடியாக தங்கலாம். உள்ளுக்குள்ளே வந்து காற்று வர்றதுக்கும் வெளிச்சம் வரத்துக்குமான அமைப்புகளும் சூப்பராக கொடுத்து கட்டியிருக்காங்க. நம்ம மனோரா வந்து பட்டுக்கோட்டையிலேருந்து வெறும் 22 கிலோமீட்டருங்க. தஞ்சாவூர்லேருந்து 65 கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குங்க. போய் விசிட் பண்ணுறதுக்கு ஐடியல் டைம்னு பார்த்தீங்கன்னா கிளம்புற 9:30 சாயந்தரம் 6:30 மணிக்குள்ளே தாங்க. நம்ம மனோரா கோட்டையை ஒட்டினாப்லேயே உங்களுக்கு சிறுவர் பூங்கா, அதே போல் லைட் ஹவுஸ், கடலுக்குள்ளே போயிட்டு வராப்புல போட் ஃபெசிலிட்டிஸ்லாம் விட்டுருக்காங்க. வங்க கடலில் கடல் அலைகளே இல்லாத மனோரா கோட்டையிலேருந்து அதை பற்றிய தகவலை உங்கள்கிட்ட சொன்ன மகிழ்ச்சியோட நான் கிளம்புறேங்க.